பெறுவதும் தருவதும் என்கிற இரண்டு கரைகளுக்கு இடையேதான் மனித வாழ்க்கை நடந்தாக வேண்டும். நீங்கள் இந்த மண்ணில் 4 விதமான ஆசிரமங்கள் வாழ்வதற்காக நம் முன்னோர்களால் அமைக்கப்பட்டன. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று. நீங்கள் முதல் 2 நிலைகளில் பெறுகிறீர்கள், அடுத்த 2 நிலைகளில் தருகிறீர்கள். பிரம்மச்சரியம் என்பது என்ன? கல்வியை கற்கக்கூடிய பருவம். கல்வியை ஆசிரியரிடமிருந்து பெறுகிறோம். பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து அன்பை பெறுகிறோம். அன்பை பெறுவதும் அறிவை பெறுவதுமாக இருப்பதுதான் பிரம்மச்சரியம். பெற முடியுமே தவிர தர முடியாது. ஏனென்றால் ஊதியம் பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் உயரவில்லை. அதனால் சார்ந்து நிற்கக்கூடிய வாழ்வில் பெறுவது என்கிற நிலையிலே தான் பிரம்மச்சரியம் நடக்க முடியும். பெறுவது. அடுத்து கிரகஸ்தம். கிரகஸ்த நிலையிலே கூட நாம் தருவதை விட அதிகமாக பெறத்தான் செய்கிறோம். இன்பத்திலே இருந்து மழலைகளின் செல்வத்தை அனுபவிப்பது வரையில் ஏராளமானவற்றை நாம் பெறுகிறோம். 45 ஆண்டுகள் வரைதான் நீங்கள் பெறுபவர்களாக இருக்கலாம். 45 ஆண்டுகள் வரை நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் வாழலாம். 45 வயது கடந்த பிறகு நீங்கள் ஊருக்காக வாழ வேண்டும், உலகத்திற்காக வாழ வேண்டும். அந்த 2 நிலைதான், ஒன்று வானப்பிரஸ்தம், இன்னொன்று சந்நியாசம். வானப்பிரஸ்தம் என்பது இதுவரையில் இருந்த உறவுகளை எல்லாம் விட்டு விடுவது. ஒரே ஒரு உறவை மட்டும் விடாமல் பற்றியபடி நடப்பது. அந்த உறவு எது என்றால் தன் கரம் பற்றிய மனைவி. பிள்ளைகளை விட்டுவிட வேண்டும், மற்றவர்களை விட்டுவிட வேண்டும். ஆனால் உங்களை நம்பி வந்த மனைவியை மட்டும் விட்டுவிடக்கூடாது. அந்த மனைவியின் கரம் பற்றி 3வது நிலைக்கு நாம் வாழ்க்கையில் செல்ல வேண்டும். அப்படி 3வது நிலையில் செல்வதுதான் வானப்பிரஸ்தம். உறவுகளை விட்டுவிட்டு, வீட்டை விட்டுவிட்டு ஒரு அத்வானத்திலே தனிமையில் தவம் இருக்கக்கூடிய நிலைதான் வானப்பிரஸ்தம். அந்த வானப்பிரஸ்தத்தில் உடன் வந்த மனைவியை நாம் இழந்துவிட்டால் தனித்து நிற்கிற நிலையில் நமக்கு வந்து வாய்ப்பதுதான் சந்நியாசம். சந்நியாசம் என்பதையே நம்மில் பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். எல்லா உறவுகளையும் துறந்து விடுவதுதான் சந்நியாசம் என்று சொல்வதை விட பெரிய பொய் எதுவும் கிடையாது. உறவுகளை துறப்பதல்ல சந்நியாசம். உலகம் முழுவதையும் உறவாக்கிக் கொள்ளுகிற உள்ளம் வந்து சேர்ந்தால்தான் நீங்கள் சந்நியாசி ஆகிறீர்கள். அதுவரையில் என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்வு, என் உறவு என்று சுருங்கி கிடந்த அந்த அன்பின் வட்டம் உலகளாவியதாக மாறுகிறது. அப்படி உலகளாவிய அளவுக்கு உலகத்தின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது. பாரதி மிக அழகாக சொல்லுவான், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? முதலில் தன்னை கட்ட வேண்டும். புலன் அடக்கம், ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது.